உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். நேற்று தஞ்சாவூரில் விஜய் பேசின அந்த ஸ்பீச்சு உண்மையிலே அப்படி நூல் பிடிச்ச மாதிரி இருந்துங்க. அந்த பேச்சு வந்து எல்லா விஷயத்தையும் டச் பண்ணி பேசின பேச்சு. ஏன்னா அந்த மீம்ஸ் போடுறவங்க, டெம்ப்ளேட் விட்றவங்க, அப்புறம் விமர்சனம் பண்ணுறவங்க, கேலி பண்ணுறவங்க, அவங்களே கூட அந்த ஸ்பீச் நல்லா இருக்குது அப்படின்றதுக்கு எப்படி விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னா, ஏம்மா வழக்கமாக எழுதி கொடுக்குறோம், யாரோ எழுதி கொடுக்கல, பிறகு வேறு யாரோ எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுக்கட்டும், மண்டபத்தில் எழுதி கொடுக்கட்டும், விஜய் எந்த புலவர்கிட்டையாவது வாங்கிட்டு வரட்டும், விஜய் பேசுனா அது எடுப்பாயிடுதில்ல, அது பேசும் பொருள் ஆயிடுதில்ல. நேற்று குறிப்பிட்டு, ஏன்னா வழக்கமாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எல்லா மீட்டிங்கு போனால் ஒரு எதிர்ப்பு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களே பேசிகிட்டு இருக்காரு. ஒரு பொதுவான அரசியல், ஒரு உலக அரசியல். இந்த உலக அரசியல் ஏன் பேசணும்னா, இந்த உலக அரசியலினால், உலக பிரச்சனையினால் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு எளிமையா சொல்லணும். சும்மா வந்து நான் ஜேம்ஸ் நதிக்கரையில் நின்று கொண்டிருந்த பொழுது அலெக்சாண்டருடைய குதிரை வந்தது பார் அப்படின்லாம் ஒருத்தர் விடுவார்ல, அது மாதிரிலாம் சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி போட்டு போயிடுவாங்க. மிக எளிமையான ஒரு விஷயம். ஐநா குறிப்பிட்டிருக்கு, தமிழ்நாட்டிற்கு தண்ணியே சுத்தமா இருக்காதுப்பா அப்படின்ற ஒரு விவரத்தை விஜய் சொன்ன பிறகு, தண்ணி தான் மூலாதாரம், தண்ணி தான் வாழ்வாதாரம், அது இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? வந்து அது குடிக்கிற தண்ணியை சொன்னேன், பயன்படுத்த தண்ணியை. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கும்போது விஜய் பேச்சு. அப்புறமா வழக்கம் போல மீம்ஸ் கிரியேட்டர்ஸ், விஜய் பேசி முடிச்ச உடனே அந்த லைவ் எல்லாம் கட் பண்ணி போடுவாங்கல்ல, அது கூட கொஞ்ச நேரம் எடிட்டிங்ல டைம் எடுத்துக்குன்னு நினைக்கிறேன். அந்த மீம்ஸ் ரெடி பண்றவங்க எப்படி தான் ரெடியா இருப்பாங்க, எவ்வளவு பேர் கொண்ட குழு இருப்பாங்கன்னு தெரியல. வந்து கடலுக்கு அடியில் போயிட்டு நான் வந்து ஆராய்ச்சிலாம் பண்ணுவேன் அப்படின்னு உடனே சுறா படத்தை எடுத்து உள்ளே போட்டு வச்சுக்கிறாங்க. இல்லை, இதெல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவ்வளோ ஆத்திரம், அவ்வளோ வெறி. வந்து ரேஷன் கடையில் எடை போடுறவங்க ஆண் தனி பெண் தனி, பெண் எடையாளர்களுக்கு பெண்ணு, ஆண் எடை போடுறவங்களுக்கு ஆண் அப்படின்னு மதுரை படத்தில் காய்கறி கடை வச்சிருப்பார்ல விஜய், அதை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு ரொம்ப தமாஷா இருந்தது. வந்து விஜயை பார்த்தா கூட சிரிப்பாப்பில் தான் நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ரைட்டு. நீங்கள் ஒருத்தர் எவ்வளோக்கு எவ்வளோ கட்டங்கட்டி எதிர்க்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காரு, அவ்வளோக்கு அவ்வளோ அவர் வந்து எதிர்வினை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவ்வளோக்கு அவ்வளோ அவர் பயமுறுத்துறாருன்னு அர்த்தம். வந்து அது யாராக இருந்தாலும் வந்து அதெல்லாம் மீறி விஜய் பேசின பேச்சு. இதை தவிர எனக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நேற்று நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு கூட்டத்திலேருந்து ஒரு நபர், ஒரு தவேகா நிர்வாகி, விஜய் அவருடைய மனைவி சங்கீதாவுடைய ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி பெருசாக காமிச்ச உடனே எல்லா தவேகாவினரும் கடன்னு கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க. எனக்கு கூட என்னையா இது இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு. ஆனால் தொடர்ச்சியாக வந்து விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள், விஜய் மீது கொண்ட அபிமானிகள் எல்லாம் நினைக்கிறது என்னன்னா, அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் அவங்களே இந்த விவாகரத்து மனுவை போய் சுழற்சியாக அவங்க நினைக்கிறது, நான் சொல்லலை. வந்து அவங்க போய் கோர்ட்டில் தாக்கல் பண்ணல, அவங்களுக்கு பின்னாடி ஒரு அரசியல் அழுத்தம், அவங்களுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்குது, அவங்க தான் வந்து அவங்கள ஏற்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு நம்பிக்கை. அதை தான் அவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உள்ள என்ன நடந்தோ அதை பற்றி பேச விரும்பல. வந்து ரைட், ஓகே. இப்போ நேற்று நம்ம தஞ்சாவூர் ரிப்போர்ட்டரோட தம்பி கிட்ட பேசியிருந்தப்போ, அண்ணன் நேற்று காலையிலேருந்தே ஒரு பரபரப்பு அங்கே அந்த கூட்டம் செங்கிப்பட்டி பகுதியில். என்னன்னா, அந்த கூட்டம் நடக்கிற பகுதியிலே விஜய் அவருடைய மனைவியோடு வரப்போறாரு பாருங்க இந்த கூட்டத்துக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம இதை வந்து கிண்டல் பண்ணியோ கேலி பண்ணி அதெல்லாம் சொல்லலை. நம்ம வந்து அந்த மக்கள் வந்து இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. வந்து இப்போ 2 பேர் கணவன் மணி, வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு. ஏன் வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் 1000 பிரச்சனை இருக்குது, கணவன் மணிக்குள்ள 1000 சண்டை இருக்குது. அதை தாண்டி விஜயோடைய இந்த அரசியல் வளர்ச்சி, விஜயோடைய இந்த எழுச்சி, விஜயோட இந்த செல்வாக்கு, இதை வந்து அதை வந்து பகடிக்காயா பயன்படுத்துறாங்களோ விஜய்க்கு எதிராக அப்படின்னு அவங்க இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கூட உண்மையா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். வந்து எது வேணாலும் நடக்கலாம். நீங்க பொது வாழ்வுக்குள்ள, அரசியல் களத்துக்குள்ள, அதுவும் விஜய் சொன்ன மாதிரி 50 வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிற ஒரு அதிசய தேர்தல் அப்படின்னாருல்ல, அந்த அதிசய தேர்தல் தான் இது. இந்த அதிசய தேர்தல் அப்படி ஒரு நம்பிக்கை, வருவாங்க அண்ணன் வருவார், அண்ணியை வருவாங்க அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையில அவங்க வந்து ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அதை சில பேர் மறுபடியும் அதை மீம்ஸ் அடிச்சு கேலி பண்ணி, ஏன்னா அன்பினுடைய வெளிப்பாடு தான். நாங்கள் வந்து இந்த அன்பினுடைய வெளிப்பாடு ஒரு கட்டத்தில் ஓவராக போனால், அது அந்த அன்பு செலுத்துறீங்கல்ல நீங்க, அவருக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்தை கொடுத்துக்கிட்டு தான் வருது. நேற்று நானே கூட பேசியிருந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அது
பின்னாடியே துரத்தின்னு வர்றது, பின்னாடியே பைக்கில் வர்றது. ஏன்னா அவர் விஜயே சொல்கிறாரு, ஏங்க என்னை எஸ்ஓபி போட்டு 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 எனக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, ஃப்ரீயா விடுங்கய்யா, என்னை ஏன் அப்படி பண்ணுறீங்க, நீங்கள் பாடாப்படுத்துறீங்க, வேலூர் கூட்டத்தில் உங்ககிட்ட வந்து மன்றாடி கேட்டுக்கிறேன்னு ஸ்டேஜில் அவர் விழுந்திருப்பார் போல இருக்குது. ரொம்பக்கே பார்க்கறது வேதனையாக இருக்குது. உண்மையிலேயே அந்த வேனுக்குள்ளே வர அந்த நபர் அவர் விஜய்க்கெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கும் பொழுது உண்மையாக பயங்கரமாக இருக்கும், பக்கு பக்குன்னு. இப்போ நம்ம காரில் போகிறோம்னு நம்ம வண்டி அப்படி உரசுற மாதிரி ஒரு 2 வீலரோ ஒரு இது வந்து நமக்கே வந்து பதட்டமாயிருது. சும்மா கொஞ்ச நேரம் அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது நான் இங்கேருந்து வராங்க, சைட்லேருந்து வராங்க, அந்த வேனையும் காரையும் ஓட்டுற அந்த டிரைவரை கண்டிப்பாக பாராட்டி அவனுங்க. பாவம் அவங்களாம் வந்து அவங்களாம் உள்ள எப்படா இவர் எடுத்து போய் செங்குப்பட்டியில் சேப்புன்ற அளவுக்கு அவங்களாம் ஆயிருக்கும். அப்படி குறுக்க வரத்தும் நெடுக்க வரத்தும் உள்ள வரத்தும் இது கொஞ்சம் கூட ஒரு 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 என்ன சொல்றது, இது வந்து நிச்சயமாக இது தவேகாவினர் பண்றாங்களா, விஜய் தொண்டர்கள் பண்றாங்களா, விஜய் ரசிகர்கள் பண்றாங்களா, விஜய் மீது கொண்ட வெறித்தனமான ஒரு அபிமானிகள் பண்றாங்களா, அதை தாண்டி இது பண்ணக்கூடாது. நீங்க தூரம் இருந்து பாருங்க, ரசிங்க, கையாட்டுங்க, அதுதான் மிகப்பெரிய நாகரிகம். வண்டியை போய் இது பண்றது, ஒருத்தர் தலையில பலத்த காயம் அடைஞ்சிருக்குது. வந்து பழி யார் மேல வரும்? ரைட்டு, பழி யார் மேல வரும்? வந்துதான் தீரும். எலெக்ஷன் நெருங்க 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 விஜய்க்கு பிரச்சனை வேற எங்கேயும் இல்லைப்பா, நீங்க தான் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. கூட்டம் முடிஞ்ச பிறகு விஜய் வண்டி வந்திருக்குது, பொதுவான கார் மேலாம் ஏறி நின்று அந்த வண்டியோடு சேர்த்து செல்ஃபி எடுத்திருக்காங்க. அப்புறம் போலீஸார் இந்த கூட்டத்திலையும் பாருங்க, அனுமதிக்கப்பட்ட 4900 பேரை தாண்டி வேலியெல்லாம் உடச்சிக்கிட்டு உள்ள வந்திருக்காங்க. வந்து மரத்து மேலே ஏறுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறாங்க. இதுதான் இது என்ன டிசைன்னே உங்களுக்கு தெரியல. வந்து நீங்கள் விஜயை பார்க்க வரீங்க, விஜயை கொண்டாடுறீங்க, ரைட்டு, விஜய் சொல்கிற மாதிரி அதை வந்து உங்கள் தேர்தலில் உங்கள் பூத்தில் போய் காமிச்சிட்டு போங்களேன். நீங்கள் உங்கள் வெறித்தனத்தை, உங்கள் அன்பை, உங்கள் அடக்க முடியாத அந்த இதுவெல்லாம் நீங்கள் தவேகாவுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக நீங்கள் தேர்தல் காலத்தில் பூத்தில் போய் காமிச்சிட்டு போங்க, விசில் சின்னத்துக்கு அழுத்துங்க போய். ஆனால் இங்கே வந்து குறுக்க நெடுக்கம் ஓடுறது, இது பண்ணுறது ரொம்ப ஒரு இனி வர கூட்டங்கள்லையாவது. ஏன்னா விஜய் இந்த நிர்வாகிகள் கூட்டத்துக்கே பாருங்க, வந்து அத்தனை பர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருக்குது. பர்மிஷன் நிபந்தனை இதெல்லாம் வாங்கி தான் வர வேண்டியதாக இருக்குது. 19ஆம் தேதியோ 20ஆம் தேதியோ திருநெல்வேலியில், ஏன்னா ஒன்றும் தென் மாவட்டத்துக்கு போகலை, தென் மாவட்டத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் திருநெல்வேலி தூத்துக்குடியில் சொல்லவே தேவையில்லை, விஜய் படத்தினுடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் அங்கே தாங்க. வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், விஜய் படத்திற்கு டிக்கெட் கிடைக்காதவர்கள் செங்கோட்டை வழியாக கேரளாவுக்கு காட்டு வழியாக போய் கேரளாவில் இருக்கிற புனலூரில் படம் பார்த்துட்டு வருவாங்க. இந்த நார்கோயில் கன்னியாகுமரி பார்டரில் இருக்கவங்க தாண்டிடுவாங்க, திருவனந்தபுரமே போயிடுவாங்க. அவங்க ரொம்ப பக்கம். அப்படி ஒரு அங்கே இருக்கிறவங்க கேரளாவில் இருக்கிற ரசிகர், ஏன் நானே டிக்கெட் கிடையாதுங்கிறேன், நீங்கள் வேறு தமிழ்நாட்டு எல்லையெல்லாம் தாண்டி வரீங்க, போய் உங்கள் ஊரில் போய் படம் பார்த்துங்க போக அப்படின்ற அளவுக்கு. அப்போ தென் மாவட்டத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க. தென் மாவட்டத்தில் இன்னும் பிரச்சாரத்துக்கே போகலை. 234 தொகுதிக்கான வேட்பாளரை அறிமுகப்படுத்தணும். 234 தொகுதிக்கும் வந்து விஜய் சூறாவளி சுற்றுப்பயணம் போக வேண்டும். அதுக்கெல்லாம் தடையாக இந்த எஸ்ஓபி இருந்தால் என்ன ஆவது? அதற்கெல்லாம் தடையாக இந்த எஸ்ஓபி வருவதற்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்தால் என்ன விஷயம்? இது தெரிஞ்சுதான் பண்றீங்களா, தெரியாம பண்றீங்களான்னு தெரியல. ஓகே, மன்றாடி தான் இனிமேல் வந்து வீடியோ விஜய் அதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டு உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், சாமி என்னை விட்டுருங்க அப்படின்ற அளவுக்கு பண்ணாலும் விட மாட்டேங்க பொழுது. இது நல்ல விதமாகவே தெரியல. ஓகே, ஒன்றும் பண்ண முடியும். எம்ஜிஆர் காலத்தெல்லாம் கூட இப்படி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அந்த சீனியர் ரிப்போர்ட்டெல்லாம். எம்ஜிஆர் காலத்தெல்லாம் இருக்கும், எம்ஜிஆருக்கெல்லாம் வெறித்தனமான ரசிகர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த சோசியல் மீடியா காலத்தில் இப்படி ஆகிப்போச்சுங்க. வந்து சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேர்தல் வாக்குறுதியில் விஜய் கொடுத்தது வந்து அதில் நிறைய விமர்சனங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, விவசாய கடனை ரத்து பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது. எங்கெங்க விவசாய கடனை நீங்கள் ரத்து பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஏன்னா விவசாய கூட்டுறவு கடன், அந்த கூட்டுறவு வங்கியே வந்து நேஷனல்ஸ் பேங்க்கில் தானே வந்து பணம் வாங்குறாங்க, ஃபண்டு வாங்குறாங்க. நீங்கள் எங்கே இருந்தது? ஒவ்வொரு அரசியல்வாதியும் சொல்கிறது இதுதானே, நாங்கள் வந்து விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோம், விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு. அது 2 ஏக்கருக்கு இப்படி, 5 ஏக்கர் இப்படி அப்படின்னு. இன்னொரு பக்கம் உரத்தட்டுப்பாடு ஒரு பெரிய தட்டுப்பாடாக இருக்குது. உரத்தட்டுப்பாடு நாங்கள் வந்து ஒழிப்போம் அப்படின்னு. உரம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அது ஒன்றிய அரசிடம் தானே இருக்குது, ஒன்றிய அரசிடம் தானே கேட்கணும் இவங்க. இப்படியா விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, விஜய் ரொம்ப நேர்த்தியா விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை, விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த நேரத்தில் பேசுனது மிக சூப்பர்ப்பா.
ஏன்னா ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பே விவசாயிகள் தான். இன்னைக்கு விவசாயம் பொய்த்து போயிடுச்சு. இன்னைக்கு விவசாயம்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த விவசாயிகளுக்கான ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுத்துட்டு தான் உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் நிறைவேற்றுகிறார்களா இல்லையா அப்படின்னு தான் அந்த விவசாயிகளை போய் கேட்கும்போது தான் தெரியும். விஜயா சொல்லிட்டார், அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயியா பிறக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஒரு டெம்ப்ளெட், அதுக்கு ஒரு மீம்ஸ் விட்டாச்சு. நல்ல விஷயம் தானே. இவங்களுக்குலாம் சென்னையில் இருக்கவங்களாம் என்ன தெரிய போகுது? இப்போ சில குழந்தைங்கள்லாம் சென்னையில் இருக்க அன்றைக்கி குழந்தைங்களாம் அரிசி எந்த மரத்தில் காய்க்குது அப்படின்னு ஒரு உண்மையாகவே கேட்குறாங்க. எந்த மரத்தில் அரிசி காய்க்குதுன்ற அளவுக்கு குழந்தைங்கள் இருக்கும்போது விஜயெல்லாம் அப்படி வளர்ந்த ஆள் தானே. அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயியாக பிறந்துட்டு போகிறேன். பிரமாதமான ஒரு டைலாக்னு ஒரு விஷயத்த சொன்னார். ஏன்னா கடவுளுக்கே படையல் போடுறவன் தான் விவசாயி அப்படின்னு. உலகத்துக்கே சோறு போடுறவன், உலகத்தையே காத்து நிற்பவன் கடவுள். அந்த கடவுளுக்கே படையல் போடுற விவசாயி. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது அதிமுக திமுக ரெண்டு பேரும் ஒரு ரகசிய உடன்படிக்கையோடு இருக்கிறீங்க, ரகசிய கூட்டோடவே இருக்கிறீங்க. நடுவில் நான் வேற வந்துட்டேன், இந்த நடுவில் வேற விஜய் வந்துட்டாயா. ரெண்டு பேரும் தான் நம்ம அடிச்சுக்கினாலும் பிடிச்சிக்கினாலும் சரி, ஒரு தடவை அதிமுக ஒரு தடவை திமுக, ஒரு தடவை திமுக ஒரு தடவை அதிமுக, மாறி மாறி இருந்துட்டு போனேன். இவன் வேற குறுக்க வந்துட்டானே அப்படின்ற காண்டு ஒரு பக்கம். அந்த காண்டோட வெளிப்பாடு தான் சுற்றி சுற்றி என்ன ரெண்டு பேருமே சேர்ந்து அடிக்கிறீங்க. அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, நான் தான் வருவேன்னு. ஆனால் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா, ஏங்க இது மாதிரி ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்று கட்சியாக இல்லை மாற்று சக்தியாக இல்லை மாற்று தலைவர்களாக வந்த பொழுது அவங்களாம் சக்சஸ் ஆகியிருக்காங்களா? அவங்க முக்கியமாக ஆட்சியை பிடித்திருக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி, பெரும் கேள்வி. 1989 இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்றும்போது தான் ஐயா மூப்பனார் அவர்களை கொண்டு வந்தார்கள். அது எங்க முடிஞ்சது? தமிழ் மாநில காங்கிரஸ் எங்க அதால முடிஞ்சது? 96வது வருஷம் ரஜினிகாந்தை கையை பிடிச்சி எடுத்துன்னு முதல்வர் நாட்காலில் உட்கார வைக்க பார்த்தாங்க. மக்களே அதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. போதும் சாமி, ரெண்டு கட்சி மாறி மாறி போதும், புதுசாக வாங்க, நீங்கள் சூப்பர் ஸ்டார் தானே, நீங்கள் வாங்க உட்காருங்க அப்படின்னு. ஆனால் ரஜினிகாந்த் வேணான்னு ஆண்டவன் என்ன முடிவு பண்ணுறானோ அதானே. அதுக்கப்புறம் அரசியலே வேணான்னு விட்டுட்டாரு. 2006 விஜயகாந்த் இந்த விஷயத்தை தான், என்னையா ரெண்டு பேருக்கும் மறுபடியும் ரெண்டு திராவிட கட்சி தானே மறுபடியும் நீங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு முறை ஓட்டு போடுங்களேன் அப்படின்னு சொல்லி தான் விருதாச்சலத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார். அப்புறம் தேமுதிகவுடைய வளர்ச்சியெல்லாம் தெரியும் நமக்கு. இன்னைக்கு தேமுதிகவோட நிலைமையெல்லாம் அது பேசத்தால விடுங்க. இப்போ விஜய் இந்த விஷயத்தை தான் கையில் எடுத்திருக்காரு. இவருக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி. காரணம் என்னன்னா, விஜய் ஒரு 18% 21% வாக்குகளை பெறக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. இந்த 18% 21% வாக்குகள் மட்டும் இருந்தால் ஒரு தன்னிச்சையாக ஒரு ஆட்சி அமைக்க முடியுமா? பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா 31% 32% இருந்தால் தான் வெற்றி வாய்ப்பு. 25-26% இருந்தால் டெபாசிட் வாங்கலாம்ன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் பத்திரிகையில் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் மீறி இப்போ இவங்க யாரு? இந்த மாற்று ரெண்டு திராவிட கட்சிகள் வேணாம், சீமானதை தான் சொல்லிட்டு வர்றார். நம்ம சீமானை கண்டிப்பாக குறிப்பிட்டாகணும். சீமான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றது என்னன்னா, எம்ப ஒன்று பேய்க்கு வாக்கப்படுறீங்க, இல்லைன்னா அது வேணான்னு சொல்லி பிசாசுக்கு வாக்கப்படுறீங்க. பேய் பிசாசு, பிசாசு பேய், ரெண்டுத்தையும் தான் எடுத்து நிறுத்தி வைக்கிறீங்க. நாங்கள் இருக்கிறமையா நாம் தமிழர்னு அவருக்கும் ஒரு பெரிய எழுச்சிலாம் இருந்தது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ஆனால் அவர் தொடர்ச்சியாக கூட்டணின்ற ஒரு விஷயத்துக்கு இல்லாமல் அதை தனிச்சுதாங்க நிற்பன்னு ஆல்ரெடி அவர் தொகுதியில் இருக்க வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டாங்க. இப்போ விஜய் இதை தான் கையில் எடுத்திருக்காரு. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி பெரும் கேள்வியாக இருக்கிறது. ஆனால் விஜய் தரப்பிலும் தாவேகா தரப்பிலும் ஒர்க் அவுட் ஆகிறது நாங்கள் தாங்க முதலமைச்சர், நாங்கள் தாங்க ஆட்சி அமைப்புன்னு அவங்களுடைய கான்ஃபிடென்ட் அது. அதில் மாற்றுக்கிறது. ஏன்னா எது வேணாலும் மாறலாம். இப்போ பொதுவாக இந்த ஊடகங்கள், யூடியூப் சேனல்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அதில் யாரும் பாகுபாடு இவங்களுடைய சேனல் அவங்களுடைய சேனல்னு எனக்கு தெரியல. நான் பார்த்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சாயம் இருக்கிற மாதிரி தெரியல. அதில் பெரும்பான்மையானவர்கள் முக்கியமாக இதை தான் கருத்தாக வைக்கிறாங்க. ரெண்டு பேர் தாங்க வராங்க, மறுபடியும் ரெண்டு பேரும் தாங்க வராங்க, ரெண்டு பேருமே தாங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க தெரியல. ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு வெறுத்து போகுது. விஜய்க்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, விஜய்க்கு தான் வரட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 உண்மையிலே ஒரு பயங்கர டஃப்பான எலெக்ஷனாக இருக்கும். விஜய் சொன்ன மாதிரி தான் அது உங்களுக்கு எலெக்ஷன், எனக்கு எமோஷன் அப்படின்னு இருக்காரு. ஓகே, ஒட்டுமொத்தமாக இந்த தஞ்சையில் பேசிய இந்த ஸ்பீச், விஜயோடைய ஸ்பீச் பிரமாதமாக இருந்து, அடுத்து அவருடைய பயணம் நெல்லையில், தென் மாவட்டத்தில் உள்ள அரசியல், தென் மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள், குறிப்பாக சாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அங்கே குறிப்பாக சமீபத்தில் நடந்த இந்த நான்குநேரி சம்பவம், இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து தென் மாவட்ட அரசியல் களத்தில் விஜய் என்ன பேச போகிறார், விஜய் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கொண்டு வரப்போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.